ஹாய் கைஸ். இந்தியா வெஸ் தென்னாப்பிரிக்கா இந்த 2 மேட்ச்ல 2 வீரர்களை இப்போ அதிரடியா நீக்கியிருக்காங்க. நம்ம இந்திய அணி பிளேயிங் லெவல்ல மிகப்பெரிய ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க தென்னாப்பிரிக்கா அணி. ஸோ கம்பீர் இப்போ பயங்கரமான ஒரு மாஸ் ஸ்கெட்ச் போட்டிருக்காராம். கம்பீர் என்ன ஸ்கெட்ச் போட்டிருக்காரு? T20 மேட்ச்ல யார் 2 பேரும் இப்போ உள்ள கொண்டு வந்திருக்காங்க? இந்தியா பொறுத்த வரைக்கும் போன T20 மேட்ச்ல நல்லா தான் விளையாண்டாங்க. ஆனா இதுல ஆரம்பத்துல பயங்கர சொதப்பல். எப்போதுமே இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல சொதப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது அப்படியே சொதப்பலாம முடியும். அதுக்கப்புறம் பினிஷிங்ல நின்னு விளையாடுறதுக்கு இந்தியாவுல ஆளே இருக்காது. இந்தியாவுடைய பேட்டிங் அப்படியே டோட்டலா வாஷ் அவுட் பண்ணப்படும். ஆனா போன மேட்ச்ல எதிர்பார்க்காத விதமா நம்ம ஹர்திக் பாண்டியா நிலையா நின்னு சோ அந்த 22 பால்கள்ல ஒரு சம்பவத்தையே பண்ணாரு. அவர் மட்டும் அந்த அளவுக்கு சிறப்பா விளையாடாம இருந்தா கண்டிப்பா நமக்கு பவுலிங்ல பயங்கர பதட்டம் ஏற்பட்டிருக்கும். இந்தியா ஜெயிக்கிறது பெரிய கேள்விக்குறியா மாறி இருந்திருக்கும். ஏதோ ஹர்திக் பாண்டியாவுல இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பயங்கர சொதப்பல் இருந்தது நம்ம சுப்மன் கில்லும் அப்புறம் சிவம் துபே தான். இவங்க 2 பேர் தான் பயங்கர சொதப்பல். மத்தபடி வந்த நம்ம அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல் எல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நின்று ஸ்கோரை ஓரளவுக்கு ஏத்துனாங்க. ஆனா இந்த 2 பேர் மட்டும் சரியா ப்ளே பண்ணவே இல்லை. அதுவும் முக்கியமான இடத்துல முக்கியமான நேரத்துல இவங்க 2 பேரும் சொதப்புனது இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவு தான். அதனால இப்போ கௌதம் கம்பீர் என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா, சுப்மன் கில் அப்புறம் சிவம் துபே 2 பேரையும் இந்த 2020 மேட்ச்ல விளையாட விட வேணாம். இவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தோம்னா கண்டிப்பா இவங்க சொதப்பி தான் போவாங்க. அதனால இவங்களுக்கு இப்போ கடுமையா பயிற்சி தேவை. ஸோ தொடர்ந்து இவங்க பயிற்சி எடுக்கட்டும். அடுத்த T20 மேட்ச்ல இவங்களை பயன்படுத்திக்கலாம். ஆனா இவங்க 2 பேருக்கு பதிலா இப்போ மாற்று 2 பேரை பிளேயிங் லெவல்ல கொண்டு வர போதா நம்ம கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காரு. இந்த நேரத்துல தென்னாப்பிரிக்காவும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய முதல் T20 மேட்ச்ல அவங்களுடைய பேட்ஸ்மேன் சில பேர் சரியா ப்ளே பண்ணவே இல்லை. அதனால தான் விக்கெட் நல்லா விழுந்துச்சு. ஆனா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பேட்டிங் சரியில்லை. அதனால ஒரு முக்கியமான 3 பேட்ஸ்மேனை இப்போ உள்ள கொண்டு வர போறாங்களாம். அதுவும் எல்லாருமே இளம் வீரர்கள். அவங்க லோக்கல் கிரிக்கெட்ல விளையாண்டு பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்களாம். அப்படியாப்பட்ட ஒரு 3 பேரை உள்ள கொண்டு வரப்பதான் தென்னாப்பிரிக்கா முடிவு பண்ணிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா நாமளும் இந்த 2 பேரை மாத்தி தான் ஆகணும் அப்படின்னு கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காரு. கௌதம் கம்பீர் முடிவு பண்ணது மட்டும் இல்லாம அந்த 2 பேருக்கு பதிலா யார உள்ள கொண்டு வர போறாரு அப்படின்னா நம்ம சஞ்சு சாம்சன். சோ சுப்மன் கில்லுக்கு பதிலா அந்த இடத்துல சஞ்சு சாம்சனையும், சிவம் துபேக்கு பதிலா அந்த இடத்துல நம்ம ரிங்கு சிங்கையும் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காராம். இது வரவேற்கத்தக்க ஒரு முடிவு தான். ஆனா இந்த இடத்துல நம்ம ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணியிருக்காரு, மேனேஜ்மெண்ட்லயே பேசியிருக்காரு. ஸோ கௌதம் கம்பீர் எடுக்க முடிவு சரியில்லை. ஒரு மேட்ச்ல அவங்க சரியா ப்ளே பண்ணல அப்படின்றதுக்காக அவங்கள இப்போதைக்கு பிளேல வந்து எடுக்கிறது சரியில்லை. ஸோ அவங்களுக்கு இந்த T20 மேட்ச்லயும் வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா இனி நடக்க மேட்ச்ல அவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பதற்றம், அதனால அவுட் ஆயிட்டாங்க. மற்றபடி அவங்க நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஆளுங்க தான். அவங்களுக்கு 2 T20 மேட்ச்ல வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா கௌதம் கம்பீர்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அவங்க 2 பேருக்கும் வாய்ப்பு தர வேணாம்னு சொல்லல. அடுத்து வரக்கூடிய மேட்ச்ல அவங்களுக்கு வாய்ப்பு தரலாம். அவங்க இதுக்காக தான் இவங்களை நீக்கிட்டு அவங்களை கொண்டு வருவீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுவாங்க. சுப்மன் கில் கண்டிப்பா நல்ல ஒரு பிளேயர், நல்ல வளர்ந்து வரக்கூடிய பிளேயர். அடுத்த டீம் கேப்டன் ஆகிற அளவுக்கு எல்லா திறமையும் தகுதியும் இருக்கு. அதனால அவரை இப்போதைக்கு அவர் சரியா ப்ளே பண்ணல அப்படின்னு அவரை ஓரம் கட்டினீங்கன்னா அதால அவருடைய கிரிக்கெட் வரலாறு வாழ்க்கையே வீணா போயிடும் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல இறங்கி கௌதம் கம்பீர்கிட்ட பேசியிருக்காரு. கௌதம் கம்பீர் ஒரு ஸ்கெட்ச் போட்டாரு. ஆனா அதுக்கு ஹர்திக் பாண்டியா இப்போ இடையூறா இருந்திருக்காரு. அதனால கௌதம் கம்பீர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவும் இதைய பத்தி கௌதம் கம்பீர்கிட்ட பேசியிருக்காங்க. சோ எல்லாரும் இதை பத்தி பேசினால கௌதம் கம்பீர் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இனிய பிளேயிங் லெவல்ல மாற்றம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது இந்திய அணியிலேயே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. ஒருவேளை கௌதம் கம்பீர் யார் பேச்சும் கேட்காம அவருடைய சொந்த விருப்பத்துல அந்த 2 பேரும் நீக்கிட்டு சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங் 2 பேரும் களம் இறக்கலாம். அது இந்திய அணிக்கு மேலும் கூடுதல் பலத்தை சேர்க்குமா, இல்ல இதனால இந்திய அணிக்கு பெரிய நஷ்டமா இருக்குமா, என்ன நடக்க போகுது, பிளேயிங் லெவல்ல யார் கலந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.